என்னை எல்லோரும் வெறுக்கிறாங்க. ஏன்னா நான் பெரியாரை படித்தவன், அதனால் என்னை எல்லாருமே வெறுக்கிற என்னது எந்த தலைவராக பார்க்குறாங்க அப்படிங்கிறது. இப்போ சாதியவாதிகள்லாம் என்னை இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திர கொத்த பார்க்குறான். இந்த தலித்துகளிலே இருக்கிறவன்லாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன் அப்படின்னு முத்திர கொத்த பார்க்குறான். பறையர்களே பிழைப்புவாதிகள் என்ன பண்றான், இவர் பறையரே இல்லை, பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்றான்னா, நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். ஸோ நீங்கள் பெரியார் பாடம் படித்தா அப்புறம் எதுக்கு சிதம்பரம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் மாலை போட்டு பூஜை பண்ணி தீபார்த்தனத்தை நெத்தியில் விபூதி பூசுறீங்க? உங்கள் ஈவேரா சுவாமியை செருப்பால் அடிச்சாலாச்சு, விபூதி பூசினா முட்டாள்னு சொன்னாலாச்சு. ஈவேராவை படித்தவரை எலெக்ஷன் வந்தால் மட்டும் கோயிலுக்கு போகிறீங்களே. காஞ்சிபுரத்தில் அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றீங்க பன்னீர்செல்வத்தோட. இந்த பக்கம் வந்துக்கிட்டு சிதம்பரத்தில் போய் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் கும்பிட்றீங்க. ஆனால் கேட்டால் நான் ஈவேரா பாடத்தில் பாடம் படித்தவன் அப்படிங்க. ஈவேராவில் பாடம் படித்தா நீங்கள் நிறைய மோசமான வேலையெல்லாம் செய்யணும், அதெல்லாம் சீக்கிரம் செய்யுங்க. அப்போ ஈவேராவை பற்றி ஈவேராவை பாடம் என்னங்கிறதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும்.